அனைவருக்கும் வணக்கம். moral story 39. இது ஒரு friendship related ஆன story. So watch till end. ராமுன்னு ஒரு 5th ஸ்டாண்டர்ட் படிக்கிற பையன் இருக்கான். அவன் ரொம்ப சோம்பேறித்தனமான ஒரு பையன். அவன் தினமும் காலையில 7 மணிக்கு எந்திரிச்சுதான் 8 மணி ஸ்கூலுக்கே கிளம்புவான். காலையில தான் இப்படின்னு பார்த்தா ஈவினிங் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமாட்டியும் அவன் வெறும் டிவி மட்டும் தான் பார்த்துட்டே இருப்பான். எந்த வீட்டுல எந்த வேலையுமே செய்ய மாட்டான். இல்லைன்னா அவன் கம்ப்யூட்டர்ல கேம்ஸ் விளையாடுவான். அவனுக்கு நண்பர்கள் அப்படின்னு சொல்லிக்க யாருமே கிடையாது. பக்கத்து வீட்டு பையன் கிட்ட கூட அவன் பேச மாட்டான். சாயந்தரம் ஆனா அவனுக்கு டிவி பார்த்து போன்ல விளையாடுவான். இது மட்டும்தான் அவன் பண்ணுவான். டீச்சர் அடிப்பாங்களே அப்படின்னு சொல்லி ரொம்ப சோம்பேறித்தனமா அவன் ஹோம்ஒர்க் பண்ணுவான். அதையுமே ஒரு இன்ட்ரெஸ்ட் எடுத்து அவன் பண்ண மாட்டான். இப்படி இருக்கும்போது ஒரு நாள் ஒரு பையனை அவன் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தான். அவன் யாரு அப்படின்னா இவன் கிளாஸ்ல புதுசா சேர்ந்த குமார் அப்படிங்கிற பையன் தான். இத பார்த்தோன்னா அவங்க அம்மா பத்மாவுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. நம்ம பையன் யார்கிட்டயுமே பழக மாட்டான், பேச மாட்டானே, அவன் இப்போ ஒரு ஃப்ரெண்டுன்னு கூட்டிட்டு வந்திருக்கானே அப்படின்னு இவங்களுக்கு அதே சமயம் ரொம்ப சந்தோஷமாவும் இருந்தது. அந்த குமார் என்னைய இந்த மாதிரி டிராயிங் பண்ண சொன்னா, ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் பண்ண சொன்னா, அது பண்ண சொன்னா, இது பண்ண சொன்னான்னு சொல்லி இந்த ராமு தூங்காம போன் பார்க்காம எதையாவது வெட்டி ஒட்டி அவன் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் எடுத்து அந்த விஷயங்கள் எல்லாம் பண்ண ஆரம்பிச்சான். முன்னாடி ரொம்ப சோம்பேறித்தனமா இருப்பான். இப்ப அவன் அப்படியே மாறிட்டான். ரொம்ப சுறுசுறுப்பான ஒரு பையனா மாறிட்டான். அதுக்கு முழுக்க முழுக்க காரணம் யாருன்னா குமார். ஏன்னா குமார் தான் நீ அந்த வேலை செய், இந்த வேலை செய் அப்படின்லாம் இவனுக்கு அறிவுரை சொல்லி இவனும் ஒரு நண்பன் சொல்லும் போது அதை கேட்டு இவனும் சுறுசுறுப்பா மாறிட்டான். அப்படி இருக்கும் போது ஒரு நாள் இவனுக்கு பர்த்டே. இவன் பர்த்டேக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் நிறைய கிஃப்ட்ஸ் எல்லாம் கொடுத்திருந்தாங்க. இவன் ஈவினிங் குமாருக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தான். அப்ப குமார் வாசலுக்கு வந்தான். அதுல ஒரு சின்ன தண்ணி ஊத்துறதுக்கு ஒரு பக்கெட்டு, மண்வெட்டி, அதுக்கப்புறமாட்டி நிறைய குட்டி குட்டி பூச்செடிகள்லாம் அவன் எடுத்துட்டு வந்தான். எடுத்துட்டு ராமு கிட்ட கொடுத்து நம்ம 2 பேரும் சேர்ந்து இந்த செடிகள் எல்லாம் வளர்க்கலாம் சரியா அப்படின்னு ரொம்ப பாசமா குமார் சொன்னான். ராமுவுக்கும் ரொம்ப சந்தோஷமா இருந்தது. குமார் ராமு கிட்டையும் ராமுவோட அம்மா பத்மா கிட்டையும் சொல்றான், இந்த மாதிரி முன்னாடி எங்க வீட்டுல ஒரு பெரிய தோட்டம் இருந்தது. அங்க இருந்த குட்டி குட்டி செடிகள் தான் இது எல்லாமே. இதெல்லாம் நான் ராமுக்காக எடுத்துட்டு வந்தேன். நானும் ராமுவும் தண்ணி ஊத்தி இதை வளர்ப்போம். எனக்கு செடிகள் வளர்க்கறதுனா ரொம்ப பிடிக்கும். அது நம்மளோட மைண்டை ரொம்ப சுறுசுறுப்பாகவும் ரொம்ப ஒரு அமைதியான நிலையிலையும் வச்சுக்கும் அப்படின்னு அவனுக்கு மரத்து மேல இருக்க ஆர்வம் பத்தி, செடிகள் வளர்க்கறது மேல இருக்கக்கூடிய அந்த ஆசை பற்றி எல்லாம் அவன் ராமு கிட்டையும் ராமுவோட அம்மா பத்மா கிட்டையும் ரொம்ப அதாவது மூச்சு விடாம வாய் மூடாம சொல்லிட்டே இருக்கான் வேக வேகமா. அப்ப என்ன ஆகுதுன்னா ராமுவை திடீர்னு காணோம். அவங்க அம்மா ராமு ராமு அப்படின்னு கூப்பிட்டுட்டு போய் பாக்குறாங்க. பார்த்தா அங்க ராமு ரோஜா செடிய நட்டுட்டு இருந்தான். இவனாவே தண்ணி ஊத்தி ஒரு வாளியில வச்சு ரோஜா செடிய நட்டுட்டு இருந்தான். இத பார்க்கவுமே அவங்க அம்மாவுக்கு ரொம்ப சந்தோஷமாயிருச்சு. இவன் கிட்ட இப்படி ஒரு மாற்றம் வந்ததுக்கு காரணம் இவனுக்கு கிடைத்த ஒரு நல்ல பண்புடையவன் நண்பனா கிடைத்தது மட்டும்தான் அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. திருவள்ளுவர் சொல்றாரு, நகுதற் பொருட்டன்று நட்டல் மிகுதிக்கண் மேற்சென்று இடித்தற் பொருட்டு. நட்பு என்பது சிரித்து மகிழ்வதற்காக அல்ல, நண்பர்கள் நல்வழி தவறி செல்லும் போது இடித்து உரைத்து திருத்துவதற்காகும் அப்படின்னு. இங்க குமாரும் அந்த விஷயத்தை தான் பண்ணிருக்கான். ராமு சோம்பேறித்தனமா இருக்கத குமார் அவனுக்கு அறிவுரை சொல்லி அதை மாத்துறதுக்கான வழிகள் சொல்லி அவனை சுறுசுறுப்பான ஒரு நல்ல சிறந்த பையனா குமார் மாத்தி இருக்கான். உங்களுக்கும் இப்படி ஏதாவது ஒரு நல்ல ஃப்ரெண்ட் இருந்தாங்க அப்படின்னா நண்பேண்டா அப்படின்னு ஒரு ஹார்ட் போட்டு இந்த ஸ்டோரிய அவங்களுக்கு ஷேர் பண்ணி என்ஜாய் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.